வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. 1975ஆம் ஆண்டு கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் பிறந்து விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த செந்தில் பாலாஜி கரூர் அரசு கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்ந்தார். கல்லூரி காலத்திலேயே தீவிர அரசியலில் ஆர்வம் ஏற்பட பாதியிலேயே படிப்பை கைவிட்ட செந்தில் பாலாஜி தனது குடும்பத்தினரை பின்பற்றி திமுகவில் சேர்ந்தார். சிறிது காலத்திலேயே ஒன்றிய கவுன்சிலராக தனது அரசியல் வாழ்க்கையில் முதல் வெற்றியை பெற்ற செந்தில் பாலாஜி கரூர் திமுகவில் பவர்ஃபுல்லாக இருந்த கேசி பழனிசாமியை மீறி கட்சியில் வளர முடியாது என்ற யதார்த்தத்தை உணர்ந்து தனது நட்பு வட்டாரத்தினர் மூலம் அதிமுகவில் இணைய முயற்சிகள் மேற்கொண்டார். நெருங்கிய நண்பர் மூலம் சென்னை அதிமுகவில் செல்வாக்கோடு இருந்த VP கலைராஜனின் அறிமுகம் செந்தில் பாலாஜிக்கு கிடைக்கவே அவர் மூலம் போயஸ் கார்டனின் அப்பாயின்மெண்ட் பெற்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அவர் இணைந்த சில வருடங்களில் VP கலைராஜனை அதிமுகவில் மாணவரணி செயலாளராக்கினார் ஜெயலலிதா. இதையடுத்து அவருடன் நெருக்கமான செந்தில் பாலாஜி அவர் மூலம் கரூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆனார். இது குறித்து கூறும் VP கலைராஜனின் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்த புதிதில் VP கலைராஜனின் டிநகர் வீட்டிற்கு தினமும் காலை வந்து மிகவும் பவ்யமாக அவருடனேயே இருப்பார் செந்தில் பாலாஜி. அதிர்ந்து கூட பேச மாட்டார். இன்று அவர் இந்தளவு விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஆச்சரியமாக இருக்கிறது என்கின்றனர். அதிமுகவில் இணைந்த புதிதில் டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பித்து நடத்தி வந்த செந்தில் பாலாஜிக்கு தொழில் பெருத்த நஷ்டம் ஏற்படவே பொள்ளாச்சியை சேர்ந்த ஜோதிடர் ஒருவரை சந்தித்தார். அவரது ஆலோசனையின்படி செந்தில்குமார் என்கிற தனது பெயரை நியூமராலஜி படி செந்தில் பாலாஜி என்று மாற்றிக்கொண்டார். கரூர் மாவட்ட மாணவரணி செயலாளராக இருந்த செந்தில் பாலாஜி கட்சியின் பத்திரிகையான நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு சந்தா கூட செலுத்த முடியாமல் நமது எம்ஜிஆர் நிர்வாகத்தால் அவமானப்படுத்தப்பட்டு நொந்து போயிருந்த வேளையில் பெயர் மாற்றம் தனது நிலையை மாற்றும் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அந்த சமயத்தில்தான் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது. கரூர் அதிமுகவில் அப்போது செல்வாக்கோடு இருந்த சின்னசாமியை MP தேர்தலில் நிறுத்த எண்ணிய ஜெயலலிதா கரூர் தொகுதியில் யாரை நிறுத்தலாம் என்று அப்போது ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாக இருந்த தினகரனிடம் கேட்க VP கலைராஜனுடன் ஆலோசனையில் இருந்த தினகரனிடம் செந்தில் பாலாஜியை பற்றி கூறியிருக்கிறார் VP கலைராஜன். பொதுவாகவே இளைஞர்களை அரசியலில் வளர்த்துவிடும் மனப்பான்மை கொண்ட தினகரன் செந்தில் பாலாஜியை கரூர் தொகுதிக்கு ஜெயலலிதாவிடம் பரிந்துரைக்க அதிமுகவின் கரூர் தொகுதி வேட்பாளர் ஆனார் செந்தில் பாலாஜி. அவரை எதிர்த்து திமுக சார்பில் MK ஸ்டாலினுக்கு நெருக்கமான திமுகவின் ஒரே பெண் மாவட்ட செயலாளரான வாசுகி முருகேசன் போட்டியிட்டார். அவரை தேர்தலில் வென்று முதல் முறையாக சட்டமன்றம் நுழைந்த செந்தில் பாலாஜி அப்போதைய ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்தும் தமிழகத்தின் நம்பர் 1 மணல் வியாபாரியாக அப்போது இருந்த கரூர் கேசி பழனிசாமியின் அத்துமீறல்களை எதிர்த்தும் பல்வேறு போராட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல் என்று நடத்தி ஜெயலலிதாவின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தார். அதன் பின் நடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வென்று MLA ஆன செந்தில் பாலாஜி சசிகலா அண்ணி இளவரசி மூலம் காய் நகர்த்தி போக்குவரத்து துறை என்கிற பணம் பொருளும் துறையில் அமைச்சர் ஆனார். அமைச்சரான சிறிது காலத்திலேயே 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட பாட்டில் குடிநீரை தனது துறை சார்பில் அறிமுகப்படுத்த அது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இத்திட்டத்தால் ஈர்க்கப்பட்ட ஜெயலலிதா செந்தில் பாலாஜியை பர்சனலாகவே அழைத்து வெகுவாக பாராட்டினார். அப்போது ஆரம்பித்தது செந்தில் பாலாஜியின் சுக்கிர திசை. அதன் பிறகு அசுர வளர்ச்சியை அடைந்தார். எந்த டெக்ஸ்டைல் பிசினஸால் நஷ்டம் அடைந்தாரோ அதே பிசினஸை அமைச்சர் ஆனதும் மிகப்பெரிய அளவில் நடத்தி வெற்றி பெற்றார். இளம் வயதிலேயே அதிமுகவின் 5 பவர்ஃபுல் அமைச்சர்களில் ஒருவரானார். ஜெயலலிதாவின் பரிபூர்ண நம்பிக்கையை பெற்று வளர்ச்சியை அடைந்தார். தன்னை அவமானப்படுத்திய நமது எம்ஜிஆர் நிர்வாகியையே கவருக்காக தனது வீட்டு வாசலில் தவம் கிடைக்க வைத்தார். அமைச்சர்களாக இருந்த பலர் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணத்தை சேஃப்டி செய்வதில் செந்தில் பாலாஜி கில்லி என்கின்றனர். தனது உறவினர்களான தொழில் அதிபர்களிடம் பணத்தை கொடுத்து அவர்களை பினாமிகளாக்கி அவர்களது தொழில் வளரவும் தனது பணத்தை பெருக்கவும் செந்தில் பாலாஜி கையாண்ட யுக்திகள் தான் அவரை பொருளாதார ரீதியில் பிரம்மாண்டமாக உயர்த்தியது என்கின்றனர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.